இனி நம்ம பேயை வந்து நம்ம உடம்புக்குள்ள வர வைக்க போறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த டாஸ்க்கை பண்ண போறேன். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாரி பண்ணா கண்டிப்பா நீங்க பேயை பார்க்கலாம், உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. சொல்லும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அது கேட்கும் போதே எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பொம்மை கையில ஒரு கயிறு கட்டிட்டு, என் கையிலேயே ஒரு கயிறு கட்டிட்டு, சவுண்டு கேட்குது. ஆத்மாவே உள்ளவா 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 அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு உள்ள அந்த ஆத்மா வந்துடுமா. நம்ம கிட்ட வரலனாலும் இந்த பொம்மை உடம்புல போவோம். அந்த பொம்மை உடம்பு இல்லை நம்ம உடம்பு ரெண்டு உடம்புக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆத்மா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி செய்யணும்னா, காலச்சக்கரை வரைஞ்சிட்டு ஒரு காலச்சக்கரத்தில் நானும் இன்னொரு காலச்சக்கரத்தில் அந்த பொம்மையை உட்கார வச்சுட்டு 2 பேர் கையிலையும் ஒரு கயிறு, பிளாக் கலர் அந்த மூக்கணா கயிறு சொல்லுவாங்களே, அந்த கயிறு கட்டிட்டு அப்போ நம்ம சொன்னோன்னா விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்கு அந்த விளக்கு ஆடும் போதும் கோஸ்ட் வந்து நம்ம கிட்டே வருதுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இப்போயும் இங்கே கோஸ்ட் நடமாட்டோம் இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம டாஸ்க்கை பண்ணுவோம். ஆத்மா நம்ம உள்ளே வருதா இல்லை பொம்மை உள்ளே போதா இல்லை என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம். வாங்க போகலாம். எங்களே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாங்கள் உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டாஸ்க்கு பண்ணுறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போட்டு சும்மா அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும், த்ரில்லாகவும் இருக்கும். உங்களை உள்ளே போய் சுற்றி காட்டுறேன். போகலாம். தோப்பு மரம், கீழே தான் வந்து செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு தான் டாஸ்க்கை பண்ண போகிறேன். உள்ளே வரும்போது தெரிஞ்சிருக்கோம். நம்மளை சுற்றி யாருமே இல்லை, நம்மளை கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. நம்ம பார்த்தா தான் தைரியமாக நின்று டாஸ்க் பண்ண போகிறோம். பயங்கரமான கோல்டு வர எனக்கு, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா பனி சீசனால் கோல்டு அதிகமாகிடுச்சு. அன்டைமில் 12 மணி மேலே ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பேசக்கூட முடியல. சரி இந்த டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டா சரி நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம் வாங்க. நம்ம வந்து இந்த மரத்து கீழே இந்த அடர்ந்த இருட்டில் தான் டாஸ்க்கை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த அடர்ந்த இருட்டு, ஏன்னா ஆள் நடமாட்டம் எல்லா இடத்துலாம் அந்த கோஸ்ட்டு வரும். இங்கே ஆல்ரெடி கோஸ்ட் நடமாட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கோஸ்ட்டு மரமே தான் இருக்குது. மரத்தெல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கே பயமாக இருக்குது, இந்த மரத்தில் பேய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்ப அள்ளு கிளம்புது. அதனால் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். நம்ம ஆரம்பிப்போம். இந்த இடத்த பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் உள்ளே வரும்போது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கால சக்கரத்தை வரைஞ்சிட்டு ஆரம்பிப்போம் வாங்க. யாரும் பன்னி சவுண்ட் வேறு கேட்குது, கீக்கின்னு கத்துற மீது பன்னி சவுண்ட் வேறு கேட்குது. நம்ம பண்ணுமா பண்ணினே வந்து போகுது, எதுவுமே தரல நம்ம கண்ணுக்கு. பண்ணி வந்துட போயிட்டேன். இப்போ நம்ம வந்து கோலமாவில் கால சக்கரத்தை வரைஞ்சி வைப்போம், 2 சக்கரத்தையும். நம்ம 2 சக்கரத்தையும் வரைஞ்சாச்சு. அந்த கருப்பு கயிறு இதுதான் நம்ம வந்து பொம்மை கையிலையும் நம்ம கையிலையும் கட்டணும். குங்குமம், மஞ்சள், விளக்கு, திரி, எண்ணெய், கற்பூரம், அதுக்கப்புறம் லெமன். பொம்மை எங்கே வச்சுருக்கோம் பாருங்க. பொம்மை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது, பொம்மை வெயிட்டாக இருக்குது. பொம்மை எப்படி இருக்கு பாருங்க. இந்த பொம்மை உடம்புல பேய் வருமா இல்லை என் உடம்புல பேய் வருமான்னு தெரில. ஆனால் என் உடம்புல பேய் வந்ததுன்னா, உங்களுக்கும் சொல்கிறேன், என் உடம்புல பேய் வந்ததுன்னா என்னை ஏதாச்சும் பண்ணி கூப்பிட்டு போய்டும், விட்டுக்கிட்டு போய்ட முடியுங்க. சரியா, நம்ம லெமன்லாம் வச்சுட்டு லெமன் பொம்மையை பிரிச்சிடுவோம். சென்டராக ஒரு லெமனு, கார்னரில் ஒரு லெமன், அதுக்கு வந்து மஞ்சள் போட்டுருவோம். அடுத்து வந்து குங்குமம் போடுவோம். மஞ்சளை போட்டதுதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு, இது பண்ணுற மாரி இருக்குது. சரி குங்குமத்தை போடுவோம். அடுத்து வந்து விளக்கு ஏற்றிடுவோம். இந்த விளக்கு மல்லிப்பூ ஊதுவத்தி இதை போட்டதாங்க சும்மா பேய் இதெல்லாம் ஓடி வரும் போல். வாசனை வேறு லெவலில் இருக்குது. வாசனை வந்து எப்படி இருக்குல்ல, புகை இந்த மஞ்சள் குங்குமம் பார்க்குறது பயமாக இருக்குது. சரி வச்சுருவோம், சென்டராக வச்சுருவோம். இந்த பொம்மையை பிரிச்சுருவோம். பொம்மையை பிரித்து எடுத்து வச்சிடலாம். பொம்மை எப்படி இருக்கு, பொம்மையை பார்க்கட்டே பயமாக இருக்குது.
முடியலாமா தெரியுமா? மம்மியை உட்கார வச்சோம். முக்கியமானது பொம்மை கைத்தில் நம்ம கயிறு கட்ட போகிறோம். ஒரு பெரிய முதல் ஒரு மாறி இருக்கு. சரி மம்மி கை கட்டுவோம். மம்மிங்க ஆட்ட ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. கற்பூரம் தேத்திட்டு நம்ம பூதண்டிதான் அரைச்சாச்சு. நம்ம கயிறை கட்டிப்போம். எந்த ஓரமாக மம்மியை வந்துட்டு கூட பயமாக இருந்த கையில் கட்டுச்சு. கையில் கட்டியாச்சு. இதை நம்ம ஏற்றுவோம். கூப்பிடலாம். ஆத்மா வருமானு தெரியல. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. கத்துது. ஆத்மாவே வா. வரல வரையும் பொம்மை கொண்டு வரல. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. ஆனால் பதட்டமாக இருக்கு. ஒரு மாதிரி கயிறு டைட் ஆகிட்டே இருக்கு. நானே தெரில, ஒரு மாதிரி இருக்குது கயிறு. பொம்மையும் அப்படி தான் இருக்கு. ரொம்ப ஆசீர்வாதத்தை முன்னாடி பார்க்கறதுனால தெரில எனக்கு. கேமரா தான் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் பொம்மை பார்க்கறது பயமாக இருக்குது. பொம்மை பக்கத்தில் பார்த்து பயமாக இருக்குது. பொம்மை கயிறுலையா கயிறு கட்டிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஹேய், பொம்மை ஆடுது. பொம்மை ஆடிச்சிங்க இப்போ. பொம்மை ஆடுது. பொம்மை ஆடுச்சிங்க இப்போ. பொம்மை ஆடுது. பாருங்க ஆடுது. கயிறு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. நான் கூட ஆட்டல. நம்ம இந்த டைம்ல ஏந்தக்கூடாது. நம்ம ஏந்தக்கூடாது. இப்போ நம்ம ஏந்தாலும் நம்மளுக்கு தான் ஆபத்து. நம்ம ஆத்மா என்ன பேசலாம். உடம்பு சிலுக ஆரம்பிச்சிச்சுங்க. பொம்மை ஊதிச்சு கீழே. தொல்லை மகனோட தரலங்க. பயமா இருக்குங்க. நான் வலிய கூட இல்லை. வகுத்துட்டு போயிடலாமா? குத்துதுங்க ஏதோ சுருக்குன்னு. கயிறு லூஸ் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு டைட்டாக இருந்தது, இப்போ லூஸ் ஆயிடுச்சு. இப்போ கேட்கலாம் யாருனா இருக்காங்களா சொல்லிட்டு. யாருனா இருக்கீங்களா? இந்த பொம்மையில் யாருனா இருக்கீங்களா?
இந்த பொம்மையில் யாரா இருக்கீங்களா? இந்த ரியாக்ஷனும் இல்லை. பயமா இருக்கு. மெது போயிடலாம். கயிறு பாருங்க, கயிறு செம்ம டைட்டாக இருந்தது, இப்போ செம்ம லூஸ் ஆயிடுச்சு. இந்த செம்ம பதட்டமாக இருக்கீங்க. மெது போயிடலாம். மாறிடுங்க. மெது போயிடலாம் வாங்க. உண்மையாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. உண்மையாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துருக்குங்க. ரொம்ப ஊதிச்சு. ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தரல. ஆனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க. பயங்கரமாக உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொம்மை ஊந்தணும். அப்போ இங்கே எதுவும் வந்தது போல் ஆத்மா. அப்போ அந்த பொம்மையை தாக்கியிருக்கு. நம்மளுக்கு தான் எதுவுமே தெரில, என் கண்ணுக்கு எதுவுமே தெரில. ஆனால் வந்து எங்களுக்கு எவ்வளோ பேச விட முடியல. என் கண்ணுக்கு தெரில. ஆனால் பொம்மை கிட்டே வந்துருக்குங்க. இது போயிடலாம். நம்ம நல்லது இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுக்கு எனக்கு அப்படியே விட்டு போகக்கூடாது. பொம்மையை தொடுறதுக்கு பயமாகுதுங்க. பொம்மையை தொடுறதுக்கு பயமாகுது. மெது போயிடலாம் வாங்க போகலாம். நம்மளுக்கு செம்ம பயமாக இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து செம்ம அடர்ந்து இருட்டா உள்ளேருந்து வரத்துக்கே ஒரு மாதிரி இருக்குது. போயிடலாம். ஏன்னா பின்னாடிலாம் பாருங்க செம்ம பயமாக இருக்குது. பேச விட முடியலங்க. அவ்வளோ மாதிரி பதட்டமாக இருக்குங்க. அந்த பொம்மை கீழே விழுந்துடும் அவ்வளோதான். ஏன்னா கையில் வேறு கயிறு கட்டியிருக்கா. ஒன்றும் பயந்துட்டேன். எப்படா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இது. ஆனால் கை செம்ம டைட்டாக இருந்தது. ஆனால் போகணும் செம்ம லூஸ் ஆகிடுச்சு. இதோட டாஸ்க்கு முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு லைக் பண்ண பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வீடியோவில் பார்ப்போம். பாய்.